Assalamu alaikum. Hi and hello everyone. Welcome back to Gold's Diary. Eid Mubarak to all. Hope you all are safe and good. As per everyone's request, hereafter our vlogs will be in Tamil voiceover. எல்லாருக்கும் என்னுடைய ஈத் விஷஸ். இந்த பேண்டமிக் பீரியடில் எல்லாரும் இந்த ஈதை சேஃபாக வீட்டில் இருந்தே செலிப்ரேட் பண்ணுவோம். எல்லாம் நல்ல இறைவன் நம்ம எல்லாருக்கும் சந்தோஷமான வாழ்க்கையும் ஆரோக்கியமான வாழ்க்கையும் தரதுக்கு நம்ம எல்லாருமே துவா செய்வோம். இந்த வீடியோவில் நம்ம ஈத் ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். இந்த ஈத் vlogல நம்ம ஒரு அரபிக் டிஷ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அரபிக் சிக்கன் மந்தி. அரபிக் மசாலா யூஸ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் அரபிக் ஸ்டைலில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் உள்ள எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம ப்ரிப்ரேஷனுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அரபிக் மசாலா ரெடி பண்ணிடுவோம். அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். முழு கொத்தமல்லி 2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை 2 சின்ன பீஸ், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், கிராம்பு 1 டீஸ்பூன், ஏலக்காய் 1 டேபிள் ஸ்பூன், முழு நல்ல மிளகு 1 டீஸ்பூன், ட்ரை லெமன் 1, சாஃப்ரான் 1 பிஞ்ச். அப்புறம் ட்ரை லெமனில் உள்ள சீட்ஸை ரிமூவ் பண்ணிடுங்க, இல்லாட்டி அது ஒரு கசப்பு டேஸ்ட்டை கொடுக்கும். அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் நம்ம எடுத்து வச்ச ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே போட்டு கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு 2 மினிட்ஸ்க்கு. ட்ரை ரோஸ்ட் பண்ண பிறகு அதை கொஞ்சம் கூல் பண்ண விடுவோம். அது கொஞ்சம் லைட்டாக வார்மாக இருக்கும்போதே ஒரு மிக்சர் ஜாரில் அதை போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துருவோம். நம்ம கிரைண்ட் பண்ண மசாலாவை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் மந்தி செய்கிறதுக்கு நான் ஒரு சிக்கனை 4 பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் மசாலா உள்ளே நல்லா இறங்குறதுக்கு வேண்டி நம்ம நல்லா டீப் கட் பண்ணிக்கலாம். இதே போல் நல்லா டீப்பாக ஸ்லிட் பண்ணிக்கோங்க. நம்ம பவுடர் பண்ணி வச்ச அந்த மசாலாவில் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து அந்த மசாலாவை நம்ம சிக்கன் பீசஸில் நல்லா கோட் பண்ணி மேரினேட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த மசாலா கோட் பண்ணும்போது அதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். எல்லா சைடும் அந்த மசாலா நல்லா கோட் ஆகிற மாதிரி மேரினேட் பண்ணிவிட்டு 1 hour இல்லை 2 hour ரெஃப்ரிஜரேட்டர் பண்ணிக்கலாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் வெஜிடபிள் ஆயிலை அதில் நல்லா கோட் பண்ணிக்கலாம். மினிமம் 2 hours, மேக்ஸிமம் 4 to 5 hours இதை ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கலாம். மூணு மணி நேரம் ரெஃப்ரிஜரேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை வெளியே எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு ஸ்டீமரில் 3 கப் தண்ணி ஊற்றி அதை நல்லா பாயில் பண்ணிக்கலாம்.
அது நல்லா பாயில் ஆன பிறகு அதுக்கு மேலே நம்ம அந்த சிக்கன் பீசஸை வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். அது நல்லா குக் ஆகிற வரைக்கும் ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஒரு 75% குக் ஆகிற வரைக்கும் ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு நம்ம அடுத்த பக்கம் திருப்பி வச்சு அதை நல்லா வேக வச்சுக்கலாம். அந்த சிக்கன் ஒரு 75% குக் ஆன பிறகு அதை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். சிக்கன் ஸ்டீம் பண்ண இந்த சூப்பை நம்ம ரைஸ் குக் பண்ணுறதுக்கு இந்த வாட்டரையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் 2 கப்ஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அந்த அரிசியை நல்லா வாஷ் பண்ணி ஒரு ½ அன் ஹவர் நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாம். அரை மணி நேரம் கழித்து நம்ம சோக் பண்ணி வச்ச அந்த ரைஸை நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பிரியாணி பாட் எடுத்து அது நல்லா ஹீட் ஆன பிறகு 2 டேபிள் ஸ்பூன் வெஜிடபிள் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு கருவாப்பட்டை ஒரு சின்ன பீஸ், 3 ஏலக்காய், 3 கிராம்பு போடணும். அடுத்து 2 பெரிய வெங்காயம் நம்ம நீளமாக நறுக்குனதை எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வேகிறதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் குக் ஆகிற வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா குக் ஆன பிறகு அதில் 2 டேபிள் ஸ்பூன் கிஸ்மிஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ட்ரை லெமன் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 கப் ரைஸ் எடுத்துருக்கனால 4 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். நம்ம சிக்கன் வேக வச்ச சூப் ப்ளஸ் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி மொத்தம் 4 கப் ஆட் பண்ணுறேன். அதை மூடி வச்சு கொஞ்ச நேரம் பாயில் பண்ணிக்கலாம். வாட்டர் நல்லா பாயில் ஆன பிறகு நம்ம ட்ரைன் பண்ணி வச்ச அந்த ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அந்த ரைஸ் நல்லா வேகட்டும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரைஸை செக் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ ரைஸ் கரெக்டான பதத்தில் வெந்துடுச்சு. ஒரு ஃப்ரையிங் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் விட்டு நம்ம ஸ்டீம் பண்ணி வச்ச சிக்கன் பீசஸை ஒரு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்கணும். பட்டரில் ஃப்ரை பண்ணும்போது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் டேஸ்ட்டையும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி தரும். ஒரு பக்கம் நல்லா குக் ஆன பிறகு அடுத்த பக்கம் திருப்பி போட்டு குக் பண்ணணும்.
இது ஃப்ரை ஆன பிறகு ஒரு கடாயில் பட்டர் ஆர் கீ ஊற்றி cashew, badam and கிஸ்மிஸ் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃப்ரை பண்ணி எடுத்த பிறகு அதே நெய்யில் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அந்த ரைஸ்க்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கன் பீசஸை வைக்கணும். ஒரு சின்ன பீஸ் சார்கோலை ஃபயரில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அந்த சார்கோல் பீஸ் நல்லா ஹீட் ஆன பிறகு மிடில் ஒரு பவுல் வச்சு அந்த சார்கோல் பீஸ் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றணும். நல்ல ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் வரும். உடனே அதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். அப்போ தான் அந்த ரைஸில் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் இறங்கும். ஒரு 10 to 15 minutes வரைக்கும் அப்படியே இருக்கட்டும், அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் இறங்குற வரைக்கும். இந்த ப்ராசஸ் பண்ணும்போது ஸ்டவ் ஆஃபில் தான் இருக்கணும். இப்போ நம்ம சால்சாவோட ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு தக்காளியை க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையுமே ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இனி இதை நம்ம மந்தி கூட வச்சு சர்வ் பண்ணி சாப்பிடலாம். மந்தி சர்விங் பிளாட்டரில் நம்ம ரைஸ்க்கு மேலே சிக்கன் பீசஸ் வச்சு அதை சுற்றி நம்ம ஃப்ரைட் பண்ண பாதாம், cashew அண்ட் ஆனியன்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். சிக்கனும் நல்லா வெந்து நல்லா ஜூஸியாக இருக்குது. எல்லாருமே இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக சூப்பர்பாக இருக்கும். இந்த கொரோனா பேண்டமிக் பீரியடில் எல்லாருமே சேஃபாக இருங்க, வீட்டிலே இருங்க, எல்லாருமே மாஸ்க் போட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Meet you all in our next video. Tata, bye bye.